சென்னை ஷெனாய் நகரில் மின்சாரம் தாக்கி செண்பகதேவி என்ற பெண் உயிரிழந்ததை தொடர்ந்து அப்பகுதியில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து அங்கிருக்கும் நமது செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், இந்த மின் விபத்து குறித்து மின்வாரிய அதிகாரிகள் என்ன தெரிவிச்சிருக்காங்க? நிச்சயமாக நாம் இது குறித்து மின்வாரிய அதிகாரிகளை நேற்று இரவே தொடர்பு கொண்டு கேட்டோம். அவர்கள் சொல்வது என்னவென்றால், மின் கம்பத்தில் ஏற்பட்டால் அந்த விபத்து சம்பந்தப்பட்ட மாநகராட்சியை தான் சேரும் என்று சொல்கிறார்கள். குறிப்பாக அந்த மேல்வட கம்பியிலோ அல்லது பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய கம்பியிலோ பிரச்சனை இருந்தால்தான் அதுக்கு மின்சார வாரியம் பொறுப்பாகும் என்றும், இதுபோன்ற மின் கம்பங்களில் விபத்து ஏற்பட்டிருந்தால் அதற்கு மின்சார வாரியம் பொறுப்பாகாது என்று தெரிவித்திருக்கிறார்கள். இது குறித்து நம் மாநகராட்சி அதிகாரிகளை தொடர்பு முயற்சி மேற்கொண்டு வருகிறோம். குறிப்பாக இந்த வார்டு மண்டலம் 8, சென்னையில் மொத்தம் 15 மண்டலங்கள் இருக்கிறது. 8வது மண்டலத்தில் இந்த ஷெனாய் நகர் வருகிறது. குறிப்பாக 101 அந்த வார்டு பகுதியில் வருது. இந்த வார்டு அதிமுக கவுன்சிலர் செல்வி என்பவர், அவரிடம் சற்று முன்பு கூட பேசினோம். அவர் உடல்நிலை சரியில்லாத மருத்துவமனையில் இருப்பதால் அவர் இது குறித்து சரிவர தகவல்கள் கிடைக்கவில்லை என்று சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இங்கு இருக்கக்கூடிய அந்த கழிவு நீர் குறித்து நாம் கேட்டபொழுது அவர் அந்த மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் என்ன சொல்றாருன்னா, இது முற்றிலுமாக மழை நீர் கிடையாது, குறிப்பாக கழிவு நீர் என்று சொல்லியிருக்கிறார். இதை அகற்றக்கூடிய பணிகளும் தற்போது நடைபெற்று வருவதாக சொல்லியிருக்கிறார். நீங்கள் பார்க்கும்பொழுது அந்த கம்பம், இந்த கம்பத்தில் தான் நேற்று இரவு அந்த செண்பகதேவி என்பவர் தொட்டு உயிரிழந்ததாக சொல்லப்படுகிறது. நாம் தற்போது இந்த பகுதியில் தான் இருக்கிறோம். இதற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபுல்லா இங்க மழை நீர் தேங்கி இருக்கிறது. இதன் காரணமாக தான் அவர் அந்த ஓரமாக இந்த தெருவை கடப்பதற்காக இந்த ஓரமாக கடந்திருக்கிறார். இந்த நிலையில் தான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. தமிழரசன், குறிப்பாக தொடர்ந்து நாம் இந்த பல்வேறு அதிகாரிகளை தொடர்பு கொண்டு முயற்சித்து வருகிறோம். குறிப்பாக அந்த மண்டலம் 8 அதிகாரியை நாம் தொடர்ந்து காலையிலிருந்து முயற்சி கொண்டு வருகிறோம். அவர் அழைப்புகளை எடுக்கவில்லை. அதே போல நம் மாநகர உறுப்பினரிடம் தற்போது பேசினோம். அதை தொடர்ந்து அவர்கள் மின்சார வாரிய அந்த மாநகராட்சிக்கு உட்பட்ட அந்த மின்துறை ஊழியர்கள் நம்பர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அவரிடம் நாம் தொடர்ந்து முயற்சித்து வருகிறோம். தமிழரசன். ரமேஷ், ஒரு பெண் உயிரிழந்ததுக்கு அப்புறமா மேலும் இது போன்ற சம்பவங்கள் நடக்காம இருக்க என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு? குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை பெரும்பாலான பகுதிகளில் பூமிக்கு அடியில் மின்சாரம் வழங்கப்பட்டு வருகிறது. ஒரு சில பகுதிகளில் தான் தரைக்கு மேலே கம்பங்களின் வழியாக மின்சாரம் வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக நாம் வேளச்சேரியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஒரு விபத்து ஏற்பட்டது. அந்த விபத்து எப்படி ஏற்பட்டது என்று பார்த்தால், அந்த மின் ஒயர், பூமிக்கு மேலே செல்லக்கூடிய மின் ஒயர் அருந்து விழுந்து கணவன் மனைவி இருவரும் ஒரே அந்த இடத்திலே இருந்தார்கள். அதிர்ஷ்டவசமாக அவர்களுடன் பயணித்த 2 பச்சிளம் குழந்தைகள் உயிர் தப்பியிருந்தார்கள். அதற்கு மின்சார வாரியம் பொறுப்பேற்றது. நாம் தொடர்ந்து முயற்சித்தோம். அவர்கள் ஒரு நடவடிக்கை எடுத்ததாக சொன்னார்கள். குறிப்பாக 4 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருந்தார்கள். 2 இன்ஜினியர்கள், 2 ஒயர் அந்த போர்மேன் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதி, வேளச்சேரி பகுதிக்கு உட்பட்டவர் 4 பேரை சஸ்பெண்ட் செய்து மின்சார வாரியம் நடவடிக்கை எடுத்திருந்தது. இதை தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாக மின்சார வாரியங்கள் தெரிவித்தார்கள். குறிப்பாக இந்த போன்ற மழை காலங்களில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மின்சார வாரியம் எடுத்து வருவதாக சொன்னார்கள். எதையெல்லாம் செய்ய வேண்டும், எதையெல்லாம் செய்யக்கூடாது என்ற ஒரு அட்டவணையை கூட செய்தி குறிப்பாக வழங்கினார்கள். குறிப்பாக அந்த பில்லர் போஸ்ட் என்று சொல்லக்கூடிய பகுதி வரை தண்ணி இருந்தால் அந்த பகுதியில் மின்சாரம் முற்றிலுமாக நிறுத்தப்படும் என்று அறிவித்தார்கள். ஏனென்றால் அந்த பில்லர் போஸ்ட் வரை தண்ணீர் நிற்கும் பொழுது எலக்ட்ரிக் ஷாக் அந்த வழியாக செல்லக்கூடியவர்களுக்கு மின்சார விபத்து ஏற்படக்கூடிய என்பதால் அந்த பில்லர் போஸ்ட் வரை தண்ணீர் இருக்கக்கூடிய இடத்தில் அந்த பகுதிக்கு முழுவதுமாக மின்சாரம் தடை செய்யப்படும். இது போன்ற பல்வேறு முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தார்கள். அதே போல மின் வயர்கள் கீழே நிற்கக்கூடாது என்றும், அதே போல மழை காலங்களில் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இந்த வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பே செய்தி குறிப்பாக சொல்லியிருந்தார்கள். அதை பல்வேறு ஊடகங்களும் வெளியிட்டிருந்தன. இதுதான் மின்சார வாரியத்தில் சார்பில் சொல்லப்படுகின்ற செய்தியாக இருக்கிறது. இந்த விபத்து குறித்து நாம் மின்சார வாரியத்தை கேட்டபொழுது, இது முற்றிலும் தெருவிளக்கு சார்ந்த விஷயம். நாங்கள் அந்த மின் வயர்களை அந்த தெருவிளக்கு வரை கொடுப்பதுதான் எங்களுடைய பணி. தெருவிளக்குகளை மெயின்டைன் பண்ணுவது, அது பராமரிப்பு உள்ளிட்ட பல்வேறு பணிகளை செய்வதாலும் அந்த சம்பந்தப்பட்ட உள்ளாட்சித்துறை அமைப்புகளை சார்ந்தது என்று சொல்கிறார்கள். இது முற்றிலுமாக சொல்வது பொறுத்தவரை சென்னை கார்பரேஷன் என்று சொல்லக்கூடிய மாநகராட்சி வசம்தான் இருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. திவ்யா. ரமேஷ், மின்சார வாரியம் மேற்கொண்டு வரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை குறிப்பிட்டீங்க. இதுபோன்ற விபத்துகளை தவிர்ப்பதற்கு மக்கள் என்னென்ன யோசனைகளை முன்வைக்கிறாங்க? பாரதி, நிச்சயமாக பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் மின்சார வாரியம் தெரிவித்திருக்கிறது. தண்ணீர், ஒரு தெருவில் தண்ணீர் இருக்கிறது என்று சொன்னால் அது வழியே பயணிப்பதை மக்கள் தவிர்க்க வேண்டும். குறிப்பாக மரங்கள், அதேபோல கிளைகள் மழை பெய்யக்கூடிய நேரங்களில் நிற்பதையும் அவர்கள் தவிர்க்க வேண்டும் என்று ஏற்கனவே மின்சார வாரியம் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல மின்சார வாரியம் ஒரு புகாரை சொல்கிறார்கள். இதுபோன்ற நாங்கள் மின்சாரத்தை, இதுபோன்ற அதிக தண்ணீர் இருக்கக்கூடிய பகுதியில் நாங்கள் மின்சாரத்தை நிறுத்தும் பொழுது அங்கிருந்து பல்வேறு அழைப்புகள் வருகிறது. எங்களுக்கு மின்சாரம் வேண்டும் என்ற அழைப்பு வருகிறது.
இது போன்ற நேரங்களில் பொதுமக்கள் தங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். குறிப்பாக அந்த பில்லர் போஸ்ட் வரை தண்ணீர் இருக்கும் பட்சத்தில் எங்களால் மின்சாரத்தை நிச்சயமாக வழங்க முடியாது என்று மின்சார வாரியம் சார்பில் சொல்கிறார்கள். முதன்முறையாக தற்பொழுது இந்த அதாவது இந்த தெருவிளக்குக்கு செல்லக்கூடிய அந்த கம்பத்தில் மின்சாரம் பாய்ந்திருக்கிறது என்று சொன்னால் நடுவில் ஏதோ ஒயரில் பிரச்சனை இருக்கிறது என்று நம்மளுக்கு தெரிய வரும். இதுக்கு அடுத்து விசாரணை நடைபெறும் பட்சத்தில் தான் என்ன மாதிரியான விபத்து ஏற்பதற்கான காரணம் என்ன, உண்மையிலே அது குறித்து முழுமையான விவரங்கள் நமக்கு எல்லாம் தெரிய வரும். தற்போது நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சி தான் அந்த தெருவிளக்கு கம்பம். அந்த தெருவிளக்கு கம்பத்தில் தான் அவர் தொட்டிருக்கிறார். அந்த சாலை வழியாக சென்றிருக்கிறார். கால் இடறி அந்த கம்பத்தை தொடும் பட்சத்தில் அது போன்ற விபத்து நடந்திருப்பதாக இங்க இருக்கக்கூடியவர்கள் சொல்கிறார்கள்.